ஹாய் மக்களே! சிரஞ்சீவி கிளியே சீரியல் ஏப்ரல் 9, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சிரஞ்சீவி கிளியே சீரியலில் வந்து ஜெயந்தி வந்து திவாகருக்கு வந்து பால் கொடுக்குறாள்ல, தொண்டை சரியில்லை, இதை குடித்தா சரியாக போயிடும், இதில் அதிமதுரம் சித்திரத்தை இஞ்செல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லி கொடுக்குறா. அவன் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு இது நீ சொல்கிறதெல்லாம் இதில் போட்ட மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்கிறான். ஐயோ இவன் கண்ணு தான் முண்டை கண்ணுன்னு பார்த்தா என் மூக்கு நீளமாக இருக்கே, கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி ஜெயந்தி மனசுக்கு நினச்சிக்கிட்டு, இல்லைங்க அது வந்து சர்க்கரை போடக்கூடாதுன்னு நான் ஒரு ரீல்ஸில் பார்த்தேன், அதனால் இது நீங்கள் உங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துருக்கேன், அதனால தான் அப்படி இருக்குது, அதனால் நல்லது உடம்புக்கு அதான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அவனும் குடிச்சிட்றான். குடிச்சிட்டு சரக்கு அடிக்கலான்னு போகிறான். ஏங்க இதை குடிச்சிட்டு இது சாப்பிடக்கூடாது, பால் இதுவும் அது குடிச்சுன்னா இன்னும் ரொம்ப உங்களுக்கு குரல் மாறி போயிடும், என்னை கூப்பிட கூட உங்களுக்கு குரல் வராது, ரொம்ப கம்மியாயிடும் குரல் உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், அப்படியா சொல்கிற அப்படின்னு சொல்லி, சரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அந்த பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு போகிறா. அடுத்தது சித்ராவுக்கு வந்து புக்ஸு செமஸ்டர் எக்ஸாமுக்கு வரப்போகுது 2 வாரத்துலன்னு புக்கு வாங்கிட்டு வரா இந்து. அப்போ வந்து சித்ரா வந்து காய் நறுக்கிட்டு இருக்கா. சித்ரான்னு கூப்பிட்றா. காதில் விடல. பக்கத்துலேயே வந்து ஜெயந்தி அம்மா நின்றுட்டுருக்காங்க. அடுத்தது மெதுவாக கூப்பிடவும் திரும்பி சித்ரா இங்கே வா அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போய் ரூமில் கொடுக்குறா. இந்தா புக்ஸு, இன்னும் 2 வாரத்தில் உனக்கு செமஸ்டர் எக்ஸாம் வருது இல்லை, நீ வந்து படிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்துருக்கேன்னு சொல்லவும் அவள் ரொம்ப சந்தோஷமாக தேங்க்ஸ்கான்னு சொல்லி வாங்கி வைக்கிறா. ஆனால் எப்படிக்கா அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்களே அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்ல, படித்து தானே ஆகணும் செமஸ்டருக்கு, இது யாருக்கும் தெரியாமல் எடுத்து வைன்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே கர்ணா வந்து பார்த்துட்றான். என்ன இது அப்படின்னு கேட்குறான் சித்ராட்ட. ஒன்றும் இல்லைன்னு மறைக்கிறா. நீ என்ன மறைக்கிறேன்னு எனக்கு தெரியும், புக்ஸ் தானே, உங்கள் அப்பா தான் அண்ணன் தான் வேணான்னு சொல்லியிருக்காருல்ல, படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நீ அண்ணன் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். படிப்புக்கு வந்து அவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பேசுகிறத வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா இந்துவும். வீட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கான். அப்போ வந்து கர்நாட்டை சொல்கிறா, இந்து நீ வந்து ஏன் இந்து சொல்கிறா, ஏன் நீ வந்து சித்ரா படிக்கிறதுக்கு வந்து பிடிக்கல, உனக்கு சித்ரா படிக்கக்கூடாதுன்னு சொல்கிற, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லவும், இது வந்து எனக்கு வந்து பிடிக்காமலாம் இல்லை, அண்ணனுக்கு தெரிஞ்சால் அண்ணன் திட்டுவார், அண்ணனுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லுவான். இந்த விஷயத்தில் நான் யார் சொன்னாலும் நான் இதை கேட்க மாட்டேன், அண்ணன் சொன்னால் மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லவும், அவன் சொல்கிறா உங்கள் அம்மா சொன்னா அப்படின்னு கேட்கவும், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கர்ணா கேட்குறான். வா நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அவங்க அம்மா ஃப்ரெண்டு இருந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறா. அவங்க அம்மா ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறா. யாருன்னா சீதாலட்சுமி இருக்காங்கள, கர்ணா அம்மா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போய், வாப்பா நீ தான் சீதாலட்சுமி பையனா, எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா, என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் ரோட்டில் தான் நின்றுட்டுருந்தேன், என்னை எங்கள் அண்ணன் தான் கூப்பிட்டு போய் வளர்த்தாரு, அவருக்கு நான் நன்றி உள்ளவனா அவர் சொல்கிற வேலையை செஞ்சிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும், உங்கள் அம்மா வந்து நல்லா படிப்பா, என் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு அவள் தான் வருவா, அவளுக்கு பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசை, ஊர்லேயே வந்து படிக்காத அப்போல்லாம் வந்து படிக்கலாம் யாரும் அனுப்ப மாட்டாங்க பெருசாக, உங்கள் அம்மா குரல் கொடுத்ததுக்கப்புறம் தான், உங்கள் அம்மா அவங்களுக்காக பேசுறதுக்கப்புறம் தான் எல்லா பெற்றவங்களுமே அவங்க பொண்ணுங்களை வந்து ஸ்கூலுக்கு படிக்கவே அனுப்புவாங்க, உங்கள் அம்மா வந்து பெண்கள் படிக்கணுன்றது ரொம்ப குரல் கொடுத்து அவங்களுக்கு நல்லது செஞ்சா, ஒரு குடும்பத்தில் வந்து பெண்கள் படித்தா அவங்க குடும்பமே படித்தா மாதிரி, அந்த தலைமுறையே படித்த மாதிரி, ஆம்பளை படித்தா அவன் மட்டுமே படித்த மாதிரின்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை பற்றி பெருமையாக சொல்லவும், அவங்க அம்மாவை பற்றி பெருமையாக சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படிப்பட்ட சீதாலட்சுமியோட பையன் நீ படிக்கலைன்னு சொல்கிறியேப்பா, அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி எங்கள் அம்மா பற்றி நீங்கள் இவ்வளோ மனசில் எப்பயோ நடந்ததெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் கிளம்புறாங்க. இருங்க அப்படின்னு சொல்லி இந்து குங்குமம் கொடுக்குறாங்க. அவள் தாலியில் வச்சுட்டு வெளில வந்து வண்டி எடுக்க சொல்கிறா கர்ணாவை. நீயே ஓட்டு, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி நானே ஓட்டுறேன்னு சொல்லி இந்து வண்டி ஓட்டுறா. பின்னாடி கர்ணா உட்காந்துட்டு வரான். அப்போ தான் திவாகர் காரில் வந்துட்டுருக்கான். போஸ்டர் வந்து அவனை பற்றி எழுதி போட்டிருக்காங்க, அவன் ஃபோட்டோ ஒட்டி ஆண்மை இல்லாதவன் சொல்லி. அதை பார்த்து ரொம்ப வெக்ஸாகி பார்த்துட்ருக்கான். அப்போ 2 பொம்பளைங்க வந்து போஸ்டரில் இருக்கிறவரே இங்கே காரில் இருக்கார் பாருடி அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க. உடனே வீட்டுக்கு போய் திவாகர் வீட்டுக்கு போகிறான். ஜெயந்தி தங்கச்சி காஃபி கொடுக்குறா. வேணா எடுத்துகிட்டு போன்னு கத்துறான். என்னடாச்சு ஏன் கோவமாக இருக்க அப்படின்னு கிருபா அவங்க அப்பா கிருபாவோட பையன் எல்லாம் உட்காந்துருக்காங்க.
கேட்குறாங்க, இது மாதிரி எவனோ ஒருத்தவன் என் போஸ்டரை ஒட்டி ஆண்மை இல்லாதவன்னு ஒட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும், யார்டா அவன், எவனுக்கு இந்த தைரியம் வந்துச்சு, என்னன்னு தெரிஞ்சிச்சா யார் என்னன்னு அப்படின்னு கேட்குறான். தெரியலண்ணே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான் திவாகர். உடனே அவன் மொபைலுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஃபோட்டோ வருது. பார்க்கவும் அந்த ஃபோட்டோ யாரோ அமைச்சிருக்காங்க. அப்படி தான்டா போடுவாங்க அப்படின்னு சொல்லி திவாகர் அப்பா சொல்கிறான். என்னப்பா வெளில இருக்கவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கவும், ஆமாம் இவன் என்னக்காச்சும் டெஸ்ட் எடுத்துருக்கானாடா, இவன் டெஸ்ட்டுக்கே போகாமல் மற்றவங்க சொல்கிறது பொய்ன்னு எப்படா ப்ரூவ் பண்ணுறது, டெஸ்ட் எடுத்தால் தானே ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான் திவாகர் அப்பா. உடனே கிருபா சொல்கிறான், நீ முதல்ல டெஸ்ட் எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றான். என்னண்ணா நீங்களும் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லை போய் எடுத்துகிட்டு வா டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே இவங்க 2 பேரும் போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல் போய் ஃபஸ்ட்டு டாக்டரை பார்க்குறாங்க. டாக்டருக்கு வந்து ஏற்கனவே ஜெயந்தி தான் ரிப்போர்ட் வச்சுருக்காளே, அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, உங்கள் வீட்டுக்காருக்கு தான் செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டாக்டர் சொல்கிறான் திவாகர், எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் அதெல்லாம் எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றான். சரிங்க சார், ஒரு இதாக டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நர்ஸை கூப்பிட்டு போக சொல்கிறாங்க. நர்ஸும் கூப்பிட்டு போகிறாங்க. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ 2 ஜோடி வெளில வராங்க. யோ நீ என்னமோ பெரிய சிங்கம் புலின்னு பீத்திக்கிட்டு இருந்த, இப்போ உனக்கு தான்யா பிரச்சனையே, இப்போ தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி அசிங்கமாக பேசுகிறத இவன் காதில் வாங்கிடுறான். இதே மாதிரி தானே நமக்கும் ஏதாச்சும் பிரச்சனைனா நமக்கும் இதே பிரச்சனை பண்ணிட்டா ஜெயந்தி வந்து இப்படி நினப்பா மனசில், வெளியில் இது மாதிரி சொல்லலாலும் மனசில் இப்படி தானே நினப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு வெளியே நின்றுட்டுருக்காங்க. சார் வாங்க டெஸ்ட்டுக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க நர்ஸு. அப்போது ஜெயந்தி வெளில நின்றுட்டுருக்கா. டெஸ்ட் எடுத்துகிட்டு வெளில வந்து நிற்கிறான். சார் ரிப்போர்ட் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது.